சிம்பிளான தக்காளி குருமாங்க, ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க பாருங்களேன். 4 ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். நைஸா அரைச்சிக்கலாம், இல்லைன்னா திப்பி திப்பியா இருக்க மாதிரி இருக்கு குருமா. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருகாப்பில் தலை கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது வணங்குறதுக்குள்ள நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம்லங்க, அதில் ஒரு 6-7 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றிக்கலாங்க. அதில் 2 புதினா தழை மட்டும் போட்டிருக்கேன். சும்மா பேருக்கு 2 போடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த பொன்னிறமாக வணங்கினோடனே நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டிருக்கனாட்டிக்கு இது குருமா நிறைய பேர்த்துக்கே வருங்க. ஒரு 7 பேர் 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குருமா வரும். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 வணக்கியிருக்கோம், கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க. ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, போதும். கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலையும் 2 புதினா தலையும் போட்டு ஒரு கலக்கிக்கலாங்க. சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. தோசை இட்லிக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.